Hi friends, welcome to our channel. நம்ம சேனலில் நம்ம இன்னைக்கு பேச போகிற விஷயம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஸ்கேம்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது வளமை. அதே மாதிரி அது நடக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக நடந்துகிட்டு இருக்குது. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் நம்ம நிறைய இடத்த பார்த்துருக்கிறோம். இப்போ இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணுறதுக்கான ரீசன், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் என்ன சொல்கிறது, இன்சிடெண்ட் ஆல்ரெடி அந்த சம்பவம் இப்போது ரொம்ப கிட்டத்தில் நடந்துருச்சு. ஓகேவா, நான் இதை பற்றியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். நம்மளுடைய சேனலில் நம்ம கொடுத்த ப்ராமிஸில் என்னென்னா, மற்றவங்களை எப்போவுமே என்ன சொல்லுவோம், காயப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுடைய சேனல் நம்ம பாடு நம்ம அப்படின்னு போயிட்டுருப்போம் அப்படின்னு பார்த்தா, ஆனால் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பிரச்சனை வருது. ஓகே, பிரச்சனையெல்லாம் பார்த்துக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்மளால் இன்னொருத்தவங்க பாதிக்கப்படுறதை பார்த்துட்டு நம்ம இந்த ஃபீல்டில் நம்ம வந்ததே மற்றவங்களுடைய காசை லாஸ் பண்ணிடக்கூடாது. நம்மளால் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா இருந்தால் பண்ணுவோம். அப்படி அவங்க நம்மளை எக்ஸப்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் ஓகே, நம்மளை மீறி போய் நடக்கிறதுனா நம்ம தடுக்க முடியாது. ஸோ அது அவங்களுடைய ஃபேர். ஸோ நம்ம அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இந்த ஃபாரெக்ஸில் இந்த லிஸ்ட் ஒன்று வச்சுக்கிறோம் ஆல்ரெடி. ஃபண்ட் மேனேஜர்ஸ், பெய்ட் கிளாஸஸ் அண்ட் சிக்னல் குரூப், புக்ஸ், பெய்ட் இண்டிகேட்டர். ஒன்று தனியாக பேசுவோம், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃபாரெக்ஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம். தமிழில் ஃபாரெக்ஸ் ஸ்கேம்னு சொல்லி நிறைய பேசியிருப்பாங்க, நம்மளும் பேசுவோம். ஏன்னா நம்மளுடைய சேனலுக்கு ஒரு என்ன சொல்கிறது, நம்மளுடைய சேனலாலேயும் நம்ம ஒரு அவேர்னஸ் வீடியோவை இந்த வீடியோ மேக் பண்ணிடலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ், ஓகேவா, டோட்டலாக இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம இதை எடுத்துக்கிறேன், வச்சுக்கலாம். கலரை ஒரு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு சைஸ் ஃபண்ட் சைஸ். ஓகே, இப்போது டோட்டலாக ஒரு 4 பேரை எடுத்துக்குவாங்க. ஓகேவா, 4 பேர்சன் எடுத்துக்குவான். ஈச் பேர்சனுக்கிட்ட ஒரு $500 வாங்குறான்னு வரும். ஸோ டோட்டலாக $2000 கிடைக்கும். ஓகே, இதை அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டால், இந்த 2000 டிவைட் பண்ணுவான், பண்ணிவிட்டு $1000 வரும். இப்போ 4 பேரில் 2 பேர், ஓகேவா, ஒரு 2 பேருக்கு 2 பேர்சன், ஓகே, சென்ஸுக்கு பை அதர் 2 பேர்சனுக்கு செல். ஸோ மார்க்கெட் தெரியும் உங்களுக்கு, கன்சல்டேஷன் ஆகும். ஓகேவா, மார்க்கெட் கன்சல்டேஷன் ஆகும். அதுக்கு எப்போவுமே மார்க்கெட் கன்சல்டேஷன் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டே கேண்டில் தான் கொஞ்ச நாள் கொஞ்சம் போயிருக்குது, 1, 2, 3 நாள். ஓகே, அதுக்கப்புறமா நம்மளுடைய ஒரு ஸ்பின்னிங் டாப், அதுக்கப்புறம் மார்க்கெட் இந்த மேலே நிற்கிது. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், கோல்டெல்லாம் இப்படி கிடையாது. கன்சல்டேஷன்ன்றது அங்கே நடக்கிறது குறைய மினிமம் ஒரு நாளைக்கு 100 பிப்ஸ் மூவ் ஆகி ஆகும். ஸோ அதனால தான் இந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கோல்டை சூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய ரிசல்ட் சீக்கிரமாக தெரியணும். இப்போ இதில் 2 பேருக்கு பை, 2 பேருக்கு செல் அப்படின்னு சொன்னால், ஸோ இப்போ நம்ம வச்சுக்கிற சார்ட் படி இந்த இடத்துல இருந்து ஒருத்தனுக்கு பையும், இந்த பிளேஸில் இருந்து இன்னொருத்தனுக்கு செல்லும்டா, இங்கே இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு போகும்போது செல் அடிக்கக்கூடியவன் அக்கௌண்ட் வாஷ் அவுட். இங்கேருந்து போகணும், அவ்வளோ தூரம் போகும்போது அவனுக்கு 500 லாஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால், இங்கே 500 ப்ராஃபிட். ஸோ $2000 ப்ராஃபிட்டில் இருக்கும். இப்போது செல் பண்ண அந்த 2 பேர்சனை லேசாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், அவன்கிட்ட சேனலோ இல்லை வாட்ஸ்அப் மூலம் கான்டாக்ட் பண்ணியிருந்தா அதில் டெலீட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் ஆகின 2 பேர், ஓகேவா, ப்ராஃபிட் பேர்சனை என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் கீப் பண்ணிவிட்டு, இந்த ப்ராஃபிட் பேர்சன்ட்ட இருந்து எடுத்த எல்லா பெனிஃபிட்ஸ், அதாவது இந்த எடுத்த ஆர்டர்ஸ், என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணானா அது இது எல்லாமே எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், ஒரு ப்ரொமோஷனை க்ரியேட் பண்ணுவோம், ஒரு மாயை. ஓகேவா, ஒரு மாயை க்ரியேட் பண்ணி அங்கேருந்து என்ன பண்ணுவான், எகெயின் ஒரு 8 பேர் எடுத்துருவான்.
ஆல்ரெடி 4 பேராக இருந்தவன் இப்போ என்னுடைய வேக்கை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு 8 பேர்சன் வந்து அந்த இடத்துல அவங்ககிட்ட போவாங்க. இப்போது டோட்டலாக வந்து பண்ணவன் என்ன பண்ணிப்பான், அவன் வந்து ஃபெஸ்ட்டுக்கு வந்து 2 பேரும் 500 ப்ராஃபிட். ஓகே, 500 ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லும்போது 250 எடுத்திருப்பாங்க. மற்றவர் வந்து 250 எடுத்திருப்பார். எப்படி பார்த்தாலும் அவங்களுடைய 250 இங்கே இன்வெஸ்ட்மெண்ட், ஏன்னா அவன் 250 வந்து அவன் எடுத்திருப்பான். இப்போ எகைன் ட்ரேட் பண்ணுறது 500 வேணும், ஸோ அவன் வச்சிருப்பான். இந்த 8 பேர் எகைன் வந்து புதுசாக வரவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களும் 500 படி கொடுப்பாங்க. அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க பாருங்கள், மினிமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வச்சுருப்பான். அந்த அமௌண்ட்டு குறைஞ்சா அவன் பண்ணவே மாட்டான் அப்படின்னு சொல்லுவான். அதையும் குறைஞ்சி பண்ணுறவன் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் வந்து அவன் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிச்சைக்காரன். அந்த நிலைமையில தான் அவனுக்கு யாருமே அக்கௌண்ட் கொடுக்கல, அதனால தான் அவன் அப்படி வந்து கேட்டு செய்வான். இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது வந்து எல்லாரையுமே சொல்லலை. உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஃபோரெக்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து யூஸ் பண்ண துவங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே யூடியூப்போ ஏதோ வந்து உங்களுக்கு ஃபோரெக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயமாகவே வந்துட்டுருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப் போனாலும் சரி, ஃபேஸ்புக் போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, அது அப்படியே வரும். அதே மாதிரி இவனாலும் வருவானது, மெயில் பண்ணுறது, உங்களுடைய டெலிகிராம் ஐடி எடுத்துகிட்டு வந்து மெசேஜ் பண்ணுறது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இன்ஸ்டாகிராம் எல்லா இடத்துலையுமே இருப்பாங்க. ஓகே, இப்போது இந்த 2ம் சேர்ந்து என்ன நடக்கும், இந்த இடத்துல இங்கே வந்து 2ஆக பிரிப்பான். 2ஆக பிரிக்கக்குள்ள ஒன் சைடுக்கு வந்து 2500 இந்த மாதிரி ஆர்டர் போட்டால் அதே சேம் கான்செப்ட். இந்த 2 பேரும் ப்ராஃபிட் வர பக்கம் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய கேபிட்டல் தப்பிடும். அவங்களுடைய பேட் லக் மற்ற சைடுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஃபெஸ்ட்டுக்கு எடுத்த அந்த 250 மட்டும்தான் அவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய எல்லா பேலன்ஸும் போயிடும். அந்த என்ன செய்கிற அவங்களுக்கு 500 லோஸ்ட்டாக இருக்காது, ஆனால் 250 எப்படி பார்த்தாலுமே லோஸ்ட். ஓகேவா? நான் சொல்கிற விஷயம்லாம் வந்துட்டு நான் சும்மாவெலாம் சொல்லலை, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்மாருக்கு நடந்த விஷயம். ஓகேவா? நடந்து நமக்கும் நிறைய விஷயம் நடந்திருக்கிறதில்ல இருக்கிற விஷயத்தில். ஸோ அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ உங்களுடைய காசு இதில் வந்து உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த ஃபீல்டுக்கு வராதிங்க. நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட சொல்லி கொடுக்க போறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சிருந்தா, அந்த பிஸ்னஸ் அவன் ஃபாலோ பண்ணான்னு தெரிஞ்சிருந்தா, இப்போது ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் தான் பண்ண போகிறீங்க, நீங்கள் ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் தான் காசை கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் ஒரு நாலேஜ், ஓகே, ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். அவன் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அட்லீஸ்ட். ஓகேவா? கரெக்டாக பண்ணுறானா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். பெரிய கஷ்டம் இல்லை. உங்களோட மொபைலில் வந்துட்டு நீங்கள் அவன் MT4 யூஸ் பண்ணுறான்டா MT4, MT5 யூஸ் பண்ணுறான்டா MT5, நீங்கள் அதை லாகின் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுறான், இந்த ஆர்டர் எடுக்கான் அவன் கரெக்டாக பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது நம்ம காசை கொடுத்து பண்ணுறது இல்லை, நம்மளுடைய அக்கௌண்ட் தான். அவன் ரோங்காக போகிறான் அப்படின்னு சொன்னால் அந்த ஆர்டரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய அக்கௌண்ட்டை வந்து நம்ம பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணி நம்ம சேஃபாக எடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் இவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே டவுட் இருந்தால் நீங்கள் அதை கேட்டுங்க. அடுத்து பெய்ட் கிளாஸஸ். பெய்ட் கிளாஸஸில் ஒரு 10,000 ரூபா வாங்கிட்டு படிச்சு தரவன் வந்து நம்மளுடைய தோட்ஸ் எப்படின்னா, நம்மளுடைய தோட்ஸ் என்னன்னா, குறைய காசு வாங்குறவன், ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறவன், இவன்லாம் வந்து ஃபேக் அப்படின்னு நினைப்போம். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் அதை கட்டாயம் சொல்லி ஆகணும். நான் வந்து நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பெய்ட் கிளாஸஸ் வந்து ரொம்பவே அட்டன் பண்ணிக்கிறேன். 1 டே கிளாஸ்லாம் கூட அட்டன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்படியெல்லாம் போயிட்டு நான் ஒரு கிளாஸ் ஒன்று எடுக்க முடியும் வச்சுங்களேன். ஒரு கேனலிஸ்டிக் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஒன்று வந்து நான் ஒரு 5 இயர்ஸுக்கு முன்னாடியே வந்து போகிறேன். அந்த டைம்லேயே வந்து ஒரு 1 லேக் வேணால் டாலர் கணக்கு வச்சுங்க, ஒரு $500. ஓகேவா? $500 வந்து கேட்குறாங்க. அந்த கோர்ஸையெல்லாம் விட எவ்வளோ பெட்டரான ஒரு கோர்ஸ் வந்து கிடைக்கிது நம்மளுடைய லாங்குவேஜில், நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நல்லா பழகினவங்க படித்து கொடுக்குற மாதிரி ஒரு 10,000 கிடைக்குதுன்னு வச்சுங்க. நம்ம அங்கேருந்து அதை கற்றுக்கிட்டு அங்கேருந்து லொஸும் ப்ராஃபிட்னு பண்ணிட்டு இருந்தோம். நமக்கு இப்படி ஒரு கிளாஸ் கிடைச்சது வந்து ஓகே தான். ஆனால் அந்த பெய்ட் கிளாஸஸில் வந்து நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஃபோரெக்ஸ் சம்மந்தப்பட்டவங்க கிட்ட கொஞ்சம் கேட்கணும். நான் அந்த கிளாஸை வந்து போகிறேன், இந்த கிளாஸ் வந்து இப்போதைய சிச்சுவேஷனுக்கு வந்து யூஸ் ஆகுமா? இப்போது இந்த பெய்ட் கிளாஸஸில் வந்து போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு அட்வைஸ் வந்து, நான் வந்து ப்ராப்ளமை மட்டும் சொல்லலை இந்த இடத்துல, அதுக்கான சொல்யூஷனும் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். பெய்ட் கிளாஸஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் கொஞ்சம் செக் பண்ணுங்கள், இந்த கிளாஸ் வந்து நமக்கு சூட்டபுளாக, இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு இந்த கிளாஸ் போனால் நமக்கு ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறது. அவன் வந்து சொல்ல மாட்டான். என்ன சொல்லுவான், கிளாஸுக்கு கண்டி அது மூலம் வந்து
அவனுடைய ஸ்ட்ராட்டஜி நான் இதைத்தான் படிக்க தரப்போகிறேன் அப்படின்ற விஷயங்களை வந்து அவன் சொல்ல மாட்டான். பட் நீங்கள் கேட்கணும். அப்படி சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த கிளாஸுக்கு போகாதீங்க, வேறொரு கிளாஸை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து 3வது சிக்னல் குரூப். இந்த சிக்னல் குரூப் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டால், ஓகேவா, ஒரு சில சிக்னல் குரூப் இருக்கும் அப்படின்னா டிபி, ஓகே, TP1, TP2, DP3, ஓகே, N3, SL. இப்படி தந்துடுவாங்க. நான் மாற்றி போட்டுக்கிறேன். இந்த DP1 இங்கே வரணும். ஓகே, எப்படி இருந்தாலும் நம்ம விஷயத்தை சொல்லுவோம், அந்த விஷயத்தை சொல்லுவோம். ஓகே, இப்படி போட்டுட்டு ஒரு சிக்னல் குரூப் இருக்கும். ஓகேவா? அடுத்த ஒரு குரூப் இருக்கும் அப்படின்னு கேட்டால் என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட். ஓகே, அப்படியும் ஒரு ஒன்று இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இது வந்து என்ட்ரி, இது வந்து ஸ்டாப் லாஸ், இது வந்து டார்கெட். என்னென்னா இங்கே வந்துட்டு ஒரு ஆர்டர், ஸ்டாப் லாஸ், அது வந்து டார்கெட். இப்படி ஒரு குரூப் இருக்கும். இந்த குரூப்பில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், டார்கெட் பாயிண்ட் போகும்போது வந்துட்டு ஒரு 50% அந்த ஆர்டரை வந்து ஸ்டாப் லாஸை வந்து முன்னுக்கு வச்சிரு அப்படின்றான். நீங்கள் வச்சிருவீங்க. ஸ்டாப் லாஸ் நீங்கள் முன்னுக்கு வச்ச உடனே வந்துட்டு அது என்னென்னா அது டிபி தான். ஓகேவா? அது டிபி ஹிட் அப்படின்ற மாதிரி தான் அந்த குரூப்புனுடைய அந்த ரூல் இருக்கும். மேலே வந்து ஸ்டாப் லாஸ். ஓகே, ஒரு 5 ட்ரேட் வந்து இதே மாதிரி செஞ்சுட்டு உங்களுடைய என்ட்ரியில் வந்து தொட்டுட்டு மேலே போய் ஸ்டாப் லாஸ் அடிச்சு அப்படின்னு சொன்னால் டோட்டலாக வந்து உங்களுடைய அக்கௌண்ட் வந்து லாஸ். இது ஒரு மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வகையான ஒரு வே. ஓகே, அடுத்தது இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். அடுத்து இதே மாதிரி வந்து ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கீங்க ஸ்டாப் லாஸ். இது என்ன அப்படின்னு கேட்டால் நான் சொன்னபடி வந்து, ஓகேவா, இது வந்து நான் 1 மார்க் பண்ணுறது DP1. ஓகேவா, இது வந்து TP2, இது வந்து DP3. இப்போ இதான் என்ட்ரி, அதை மார்க் பண்ணிடுவோம். இது வந்து என்ட்ரி. ஸோ இந்த என்ட்ரி, இது வந்து ஸ்டாப் லாஸ். இப்போ என்னென்னா சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இங்கே 200 தான் உங்களுடைய என்ட்ரி. ஓகேவா, என்ட்ரி வந்து உங்களுடைய என்ட்ரி வந்து 200. ஸ்டாப் லாஸ் அதாவது நீங்கள் என்ட்ரின்னு சொல்லும்போது நீங்கள் பை எண்ட் வச்சுக்கோங்க. இது பை. ஓகேவா, பை எண்ட். SL வந்து 100. லாஸ்ட் டார்கெட் வந்து 300. இதில் DP1 வந்து 220. இந்த 220 எப்படி தருவோம் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஓகே, TP2 மார்க் பண்ணிக்குவோம். இந்த ஆல்மோஸ்ட் வந்து 210 கிட்ட இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு சிக்னலே கிடைக்கும். ஓகேவா, அவன் வந்து சேஃபாக போட்டுருவான், கேட்டால் சொல்லுவான் அது தெரியாது உங்களுக்கு லேட்டாகி வந்துடுது அப்படின்வான். ஓகே, நீங்கள் 220ல் அது 10 பிப்ஸ் அது போயிடும். சம்டைம் போயிடும், சம்டைம் அதுவும் இல்லாமல் ஸ்டாப் லாஸ் ஆகின டைம் எல்லாம் இருக்குது. ஓகே, அப்படியே நடக்கும். ஸோ இப்படி ஒரு சிக்னல் குரூப் இருக்கும். சிக்னல் குரூப்பில் வந்துட்டு இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் தான் சில குரூப் ஓடிட்டுருக்கு. அங்கே என்னென்னா பிப் கால்குலேஷன் அவனுக்கு முக்கியம். அடுத்த வந்துட்டு அவன் வந்துட்டு பெய்ட் குரூப்பில் வந்து ஒரு சிக்னல் கொடுப்பான். ஆனால் அவனுடைய இன்ஸ்டாகிராம் பேஜோ டெலிகிராம் பேஜோ அதில் வந்து அவன் போடுற அந்த பேனர், அந்த ப்ரோமோட் பேனர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே குரூப்பில் வந்து கொடுத்துருக்க மாட்டான். ஓகேவா, ஓகே, இதெல்லாம் நடந்திருக்குது. அடுத்தது புக்ஸ் விற்கிறவங்க. இந்த புக்ஸ் விற்கிறவங்க அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு நிறைய புக்ஸ் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கிது, நல்ல புக்ஸும் இருக்கும். ஃபாரெக்ஸ் புக்ஸ் அப்படின்ற கூகுளில் அடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இது வரைக்கும் எப்படியுமே நான் நினைக்கிறேன் ஒரு லட்சம் இல்லை அதுக்கு மேலே இருக்கும், அவ்வளோ புக்ஸ் இருக்கும். ஸோ எந்த புக்கை ரீட் பண்ணி எப்போ வந்து ட்ரேடிங் பழகி எப்போ மட்டும் ட்ரேடிங் பண்ணுவீங்க அப்படின்றத நீங்களே சும்மா யோசிச்சுக்கோங்க. ஒரு புக் வந்து மினிமம் வந்து ஒரு 100 பேஜ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்போ மட்டும் வருவீங்க அப்படின்னு சொல்கிறது. இந்த பெய்ட் கிளாஸஸுக்குள்ளே வரவங்க இந்த புக்ஸ்னோட தான் வந்திருப்பாங்க அவங்களும்.
ஸோ அவங்க காசு கொடுத்ததை இந்த இடத்துல அவங்க வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. பெய்டு இண்டிகேட்டர். இந்த பெய்டு இண்டிகேட்டர் வந்து கண்டிப்பாக வந்து அதை பற்றி பேசியாகணும். ஏன்னா நமக்கு வந்துட்டு அவ்வளோ பெரிய சோதனையை கொடுத்த ஒரு இண்டிகேட்டர்ஸ் அதோட டைமில் 2015 அப்படி நியூஸ் டைமுக்கு வந்துட்டு ஒரு இண்டிகேட்டர் வாங்கினோம். வெயிட் பண்ணி தான் வாங்கினோம். மேலே காட்டும் கீழே காட்டும். ஓகே, நமக்கு தெரியாது நியூஸ் டைமுன்னுடைய எஃபெக்ட் வந்து அந்த டைமில் தெரியாது. என்ன நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் ஃபாரெக்ஸ் கலண்டர். ஓகே வெயிட், ஃபாரெக்ஸ் கலண்டரில் நியூஸ் வருது, அதுவும் அந்த ரெட் நியூஸ், ரெட்டை மட்டும்தான் இப்படி தான் வச்சிருப்பேன் ஃபில்டரில். ஓகேவா, இல்லை இதெல்லாம் போடா நீ எல்லாம் வேலை இல்லை, இப்படி வச்சுட்டு இந்த நியூஸ் வரும் வரையும் வெயிட் பண்ணுவோம். இந்த நியூஸுக்கு வெயிட் பண்ணி அந்த பெய்ட் இண்டிகேட்டர் வந்து எப்படி காட்டும் அப்படின்னு சொன்னால் மேலே போகுதுன்னா மேலே, கீழே போகுதுன்னா கீழே. முதல்ல நல்லா விளைஞ்சிக்குங்க, எந்த ஒரு இண்டிகேட்டருமே கேண்டில் மூவ் ஆகிறத வச்சு தான் அந்த இண்டிகேட்டர் காட்டுமே, வேலை செய்யுமே தவிர கேண்டில் நடக்க போகிற ஃபியூச்சரில் நடக்க போகிறது வந்து இண்டிகேட்டர் வந்து எப்போவுமே காட்டாது. ஓகேவா, ஃபாரெக்ஸ் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் வந்து பிகினர்ஸுக்கு சொல்கிறேன். ஓகேவா, இண்டிகேட்டர்ஸ் வந்து எந்த ஒரு இண்டிகேட்டர் இருந்தாலும் இப்போ கிரிப்டோ மார்க்கெட் வந்ததுக்கு பிறகு இந்த இண்டிகேட்டர் விற்கிற வீதம் வந்து ரொம்பவே கூடிட்டு. ஓகே, என்று கேட்டால் நம்மளுடைய கரன்சி மார்க்கெட், இந்த கமோடிட்டி மார்க்கெட் அதை மாதிரி மூவ் ஆகாமல் கிரிப்டோ மார்க்கெட் கொஞ்சம் நார்மலாக தான் மூவ் ஆகும். ஸோ அங்கே அது வேலை செய்கிற மாதிரி காமிக்குது, ஆனால் அங்கேயும் வந்து வேக் ஆகாது. அது வந்துட்டு என்னென்னா அந்த இண்டிகேட்டர் வந்து மோடிஃபை தான் பண்ணியிருப்பான். RSI, ஓகேவா, மேக்டி அப்படியான இண்டிகேட்டர் இருக்குதாங்க. ஸோ அந்த இண்டிகேட்டர் வச்சு பண்ணியிருப்பான். RSI வந்து சும்மா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா RSI இண்டிகேட்டர் வந்து எப்படி காட்டும் அப்படின்னு சொன்னால், ஒரு கரன்சி வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கரன்சி வந்து கோல்டு நான் சொன்னபடி 100 பிப்ஸ் தான் மூவ் ஆகும் அப்படின்னு சொன்னால், அது 200 பிப்ஸுக்கு மேலே போகக்குள்ள என்ன பண்ணும்னா அந்த மீட்டர் வந்து ஒரு 80க்கு மேலே போயிடும். என்ன சொல்கிறது, அது வந்துட்டு ஹை லெவலுக்கு போகணும் அப்படின்னு என்னென்றா அர்த்தம். சிலவங்க நினச்சிக்கிறது ஓகே வளமை அதிகத்தை பக்கம் மேலே போயிட்டு எப்படியும் செல் ஆக போதும், அந்த இடத்துல வந்து செல் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. RSIயை நல்லா செக் பண்ணி பாருங்கள். RSIயில் 100க்கு மேலேயும் போய் சில டைம் வந்து முடிஞ்சிருக்கும் சில கேண்டில். ஸோ இண்டிகேட்டரை வச்சு ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது சாத்தியம் இல்லை. பட் ஒரு சப்போர்ட்டுக்கு வச்சுக்கலாம். நம்மளுடைய அந்த ட்ரெண்ட் லைன் அது மாதிரி வந்து நம்ம இண்டிகேட்டரை வந்து நம்மளுடைய ஒரு சப்போர்ட்டுக்கு வச்சுக்கலாம். மற்றபடி வந்து அதை வச்சே ட்ரேட் பண்ணுறதுன்றதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லை. ஸோ இந்த வீடியோவில் சொல்ல வந்த விஷயம் இதுதான். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் கமெண்டில் வந்து கேளுங்க, நான் வந்து கிளியர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.